ஒரு காலத்தில் ஆரம்பத்தில் சால்வேஷன் டிவி தான் நிறைய நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓடிட்டு இருந்தது. அந்த டிவியில் நீண்ட நெடிய நாட்களாக ஊழியம் செய்கிறவர் அவர் 12 மணிக்கு அந்த ஹீலிங் ப்ரேயர் நடத்துவார். எத்தனையோ சாட்சிகளை காதில் கேட்டிருக்கேன். இங்கேருந்து ப்ரேயர் பண்ணும்போது நல்ல ஜெபிக்கிற ஒரு ப்ரேயர் வாரியர் நமக்கு அறிமுகமாகி பல ஆண்டுகளாக நம் ஊழியத்தில் இருக்கிறார். ஆமே, கர்த்தர் நல்லவர். அருமையான வின்சென்ட் செல்வகுமார் அண்ணனுடைய திருச்சபையில் வளர்ந்தவர். இவர் ரட்சிக்கப்பட்டதே வின்சென்ட் செல்வகுமார் அண்ணன் சபையில் தான். வின்சென்ட் செல்வகுமார் அண்ணன் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அவரை ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் சபையை கொடுத்துரு, எல்லாருக்கும் சபையை கொடுத்துட்டு நீ தீர்க்கதரிசியாக புறப்பட்டு போயிடு, பரதேசியாக புறப்பட்டு போயிடுன்னு சொன்னப்போ, நான் சொல்கிறதெல்லாம் விளையாட்டு இல்லை, நம்மள மாதிரி சும்மா 1200 ஸ்கொயர் ஃபீட் இல்லை. இவருக்கு தெரியும் பெரிய பெரிய இடங்கள் அவருக்கு இருந்த பிரான்ச் பாஸ்டருங்க அப்படியே சொந்தமாக கொடுத்துட்டு, அவர் இருந்த சபையை சொந்தமாக கொடுத்துட்டு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெளியே இன்றைக்கும் கர்த்தர் கிருபையால் ஊழியம் செய்கிறார். ஆமே, அப்படி ஒரு தேவதாசனுடைய சபையில் வளர்ந்தவர். அதனால் இவரோட சாட்சியெல்லாம் ரொம்ப பெரிய சாட்சி. இன்றைக்கு அவர் மகன் நம்ம கிராமத்து சபையில் வாரந்தோறும் பாருங்கள், நம்ம சபையில் எவ்வளோ வாலிபர்கள் இருக்காங்க, நான் என் பையனை உட்பட சொல்கிறேன் இருக்காங்க. அந்த கிராமத்து சபையில் கீபோர்டு போட ஆள் இல்லை, ட்ரம் அடிக்க ஆள் இல்லை, எதுக்கும் ஆள் இல்லை, யாரும் வரமாட்டாங்க. ஆனால் அவரே ஃபோன் பண்ணி, பாஸ்டர் என் பையனை வாரம் அனுப்புகிறேன் பாஸ்டர், ஆவடியிலேருந்து. ஆமே, அனுப்புகிறேன் பாஸ்டர். நான் சொன்னேன் என்னால் முடிஞ்சதை நான் பெட்ரோலுக்கு இல்லை பாஸ்டர், அது கூட வேணாம், இல்லை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னார். அவன் சவிதாவில் பிஎஸ்சி நர்சிங் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான். அந்த பையன் சவிதாவில் நான் இருந்திருந்தேன்னா அவனை நல்லா பார்த்து வந்துருப்பேன். ஏன்னா பிஎஸ்சி நர்சிங்கில் நான் 100கணக்கான பிள்ளைகளை சேர்த்து விட்ருக்கேன். அதனால் அங்கே நிறைய மேடம்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்க தான். அங்கே இருக்கிற பிரின்ஸிபல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ். நான் சின்ன என் வாலிப வயசுலேருந்து பார்த்தவங்க தான். அதனால் அந்த மகன் அங்கே தியாகமாக வரார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்ம மத்தியில் டேனியல் கண்ணன் அவர்களை கொண்டு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை பேசுவார். கரங்களை தட்டி Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஒரு கிருபை என்றும் உள்ளது. உண்மையாகவே நல்ல ஒரு திருச்சபையில் நல்ல ஒரு ஆராதனை வேலையில் கர்த்தர் என்னை கொண்டு சேர்த்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நல்ல ஒரு ஆராதனையை நம்ம ஏறெடுத்தோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆராதனை வேலையில் என்னோடு இடைப்பட்டார், பேசினார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரியவர். தொடர்ந்து சரியான நேரத்துக்கு நம்ம முடிப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? உண்மையாகவே நம்முடைய பாஸ்டர், நான் முதல் முறை இந்த சபைக்கு வரும்போதே சொன்னேன், பாஸ்டர் எனக்கு பாஸ்டர் மட்டும் இல்லை, அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அப்படின்னு. ஹல்லேலூயா. அதனால தான் ஆவியில் ஒரு நல்ல ஒரு மன ஒற்றுமை இருந்தபடினால நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். நான் இங்கே வராட்டாலும் நான் இந்த சபைக்காக அனுதினமும் ஜெபிக்கிறேன், ஊழியருக்காக ஜெபம் பண்ணுறேன். ஹல்லேலூயா. அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். நிச்சயமாகவே தேவன் இந்த சபையை அடுத்த அளவு கொண்டு போவார். அடுத்து இதனுடைய எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவார். யாபேசுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கின கர்த்தர் இந்த ஊழியத்தின் எல்லைகளையும் விஸ்தாரமாக்கி அநேக ஜாதிகளுக்கு ஆஸ்வாதமாக மாற்றுவதற்கு தேவன் உண்மையில தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கலாம். ஒரு 2 அடி பாடி கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்லலாம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்று சொல்லி 2 அடி மட்டும் பாடிட்டு வார்த்தைகளை கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சாத்தா
வாளாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். ஒரு தோளை கையில் எடுத்து, ஒரு தோளை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவிலே என் இயேசு வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் இயேசு வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திடுமா. ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆராதனை வேளையில் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி. எல்லா கோலியாத்தின் கிரியைகளை நீர் முறியடிக்கிற தயவுக்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிறவர், தனி ஒருவராய் சாத்தானை ஆண்டவரே சிலுவையில் ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். எங்கள் நடுவில் நீர் இருக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சபை நடுவில் ஆண்டவரே நீர் பிரசன்னக்காரராய் எழுந்தருளி இருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உங்க மகிமையின் பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துற ராஜா. நன்றி ஆவியானவர். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு நீங்க ஆசுவதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசுவதிங்க. இந்த நாள் ஆண்டவரே விதைக்கப்படுகிற இந்த வார்த்தைகள் 30 60 100 மடங்கு ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலன்களை கொண்டு வரட்டும். சபையில பலன்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்க மகிமையின் பிரசன்னம் இயேசு நாமத்தில் இந்த ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில வெளிப்படட்டும் ராஜா. அப்பா, எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்க நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். எங்களுடைய வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் ஆண்டவரே உமக்கு பிரீதியாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவர் ஒரு காரியம் நிர்ணயம் பண்ணிட்டாருன்னு வைங்க, அதை யாரும் தடுக்க முடியாது. சாத்தான் கொண்டு வர்ற தடைகள் அல்லது மனிதர்கள் உண்டாக்குகிற தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடிப்பார். ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை இதுக்கு ஆதாரமா எடுத்துக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு அருமையானவர்களே? தேவன் ஒரு காரியம் நிர்ணயிச்சிட்டாருன்னா அதுதான் நடக்கும். நான் நினைக்கிறது, நீங்க நினைக்கிறது, நம்முடைய ஊழியர்கள் நினைக்கிறது, யார் நினைக்கிறது எதுவும் நடக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல ஒரு காரியம் நிர்ணயிச்சிட்டாருன்னு வைங்க, அவர் செய்யணும் முடிவு பண்ணிட்டாருன்னா யாரும் அதை தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த ஒரு தலைப்பில் தான் நான் செய்தி ஆயத்தம் பண்ணிருக்கும்போது ஆண்டவர் இடையில இன்னொரு வசனத்தை பொறுத்தும்படி 2:45 மணிக்கு நேற்றைய தினத்தில் யதார்த்தமாக முழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சரி முழிச்சிட்டோம், சரி என்ன பண்ணலாம், சரி ஜெபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு முட்டிக்கால் போட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் இன்னொரு வசனத்தை, இதை நீ அழுத்தி பேசணும்னு ஆண்டவர் என் உள்ளத்தில் வைத்த அந்த பாரத்தை 2ஐயும் மிக்ஸ் பண்ணி
உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையான ஒரு செய்தி, என்னால் இதை கம்ப்ளீட் பண்ண முடியாது குறித்த நேரத்துக்குள்ள. அதனால சொல்ற வார்த்தைகள் எல்லாமே தீர்க்க தரிசனம். நீங்க விசுவாசத்தோடு கேளுங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை மட்டும் சொல்லி நான் கடந்து போறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களை வழி நடத்துகிறதா இருக்கிறது. வார்த்தையாய் வந்த இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன யோபு எந்த நிலைமையில இருந்து சொன்னார், அதை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். சாத்தான் எப்படி சில சோதனைகளை கொண்டு வருவான், 2 விதத்தில் சத்துரு சோதனையை கொண்டு வருவான். நான் ஃபுல்லாக ஒரு மெசேஜ் எழுதி தடைகளை கர்த்தர் மாற்றுவார்னு எழுதிட்டேன். ஆனால் ஆண்டவர் சத்துரு கொண்டு வர போராட்டங்களை நீ 2ஆ பிரித்து அந்த சபைக்கு காமிச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தரும் இந்த சபையில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் குடும்பத்தில் ஒரு காரியம் நிர்ணயம் பண்ணிட்டார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிற காரியம் ஒரு நாளும் தடைபடாது. உங்களுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் தடைகளை இன்னைக்கு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம், அல்லது 2025 பல தடைகளோட நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். எதெடுத்தாலும் தடை ஆண்டவரே. ஒரு திருமண காரியத்தை நிர்ணயம் பண்ணுறது தடை, ஒரு வேலைக்காக போல நினைக்கிறோம் தடை. ஹல்லேலூயா. கொடுக்குறேன்னு சொன்னவங்க கூட, ப்ராமிஸ் பண்ணவங்க கூட, அவன் கொடுக்குற மனசு தான், ஆனால் கொடுக்க முடியாத ஒரு தடை, ஏதோ ஒரு தடை. இப்படி பல தடைகள் நூடாய் நீங்கள் கடந்து போயிருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் மொத்த தடைகளை இந்த வருஷத்தில் மாற்றி போட்டு அவரை எல்லாவற்றையும் ஜெயமாய் முடிப்பதற்கு அவர் உண்மையில தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் வருஷத்தின் துவக்கத்திலேயே இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும்படி ஊழியர்களாக இருக்க எங்களுடைய உள்ளத்தில் அந்த வார்த்தையை வைத்து அனுப்புகிறார். 2:45 மணிக்கு முழங்கால் போடும்போது ஆண்டவர் 2 காரியங்களை பிரித்து காமிச்சார். யோபுடைய வாழ்க்கையில் பலவிதமான தடைகள். இந்த ஸ்டேட்மெண்ட் யோபு 42:2 சொல்லும்போது கூட அவர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாலாம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு சிங்காசனத்தில் ஒரு ராஜா மாதிரி அமர்ந்து கொண்டு ஆண்டவரே நீ சகலத்தை செய்ய வளர் அப்படிலாம் இல்லை. அந்த மாதிரி நிலைமையில் அவர் இல்லை. அவர் ஃபுல்லாக சொறி சிறங்கு, சரீரத்தில் பயங்கரமான வேதனை, போற்றி வளர்த்த 10 பிள்ளைங்க இப்போ அவரோடு இல்லை. அவங்க மனைவியும் அவருக்கு ஆதரவாக இல்லை. சூழ்நிலை எல்லாமே அவருக்கு விரோதமாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான் அது. ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் சாத்தான் பல தடைகளை கொண்டு வந்தான், பல நெருக்கடிகள். ஏன்னா ஆண்டவர்கிட்ட போய் சவால் விடுறான். ஆண்டவரே நீங்கள் யோபு சுற்றிலும் வேலி அடைச்சிட்டீங்க, வேலி அடைச்சு நீங்கள் பாதுகாத்துருக்கிறீங்க, அதனால தான் அவன் உங்களை போட்டுருக்கிறான், உம்மை துதிக்கிறான், உம்மை ஆராதிக்கிறான், உமக்கு சாட்சியாக இருக்கிறான். கொஞ்சம் உங்கள் பாதுகாப்பை எடுங்க, நான் அவனை சோதிக்கணும், அவனை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் பல நெருக்கடிகளை கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் சத்துரு கொண்டு வருகிற இன்னொரு சோதனை சொல்கிற நெருக்கம் மட்டும் இல்லை, போராட்டம் மட்டும் இல்லை, ஹல்லேலூயா, கஷ்டங்கள் மட்டும் இல்லை, இன்னொரு சோதனையும் சத்துரு கொண்டு வர ஆயத்தப்படுகிறான். விழித்து கொள்ளுங்கள், விழித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்தில் நிலைத்திருங்கள். உங்கள் உபதேசத்தை விட்டுறாதீங்க, கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு சொல்லலாம். 2:45 மணிக்கு ஆண்டவர் அந்த வசனத்தை கொடுத்து உடனே சரி நான் மறந்துட போறேன்னு சொல்லிட்டு அதை எழுத ஆரம்பித்தேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிச்சுட்டு நான் செய்திக்குள்ள கடந்து போறேன். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். ம் 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 திராட்சை தோட்டம் இருந்தது. ம் 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 ஆகாப்பை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை கொடாதபடி என்றான். ஆமேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திடுவோமா? எதுக்குன்னா யோபுடைய சோதனை வித்தியாசம். ஹல்லேலூயா. யோபுக்கு நெருக்கடி கொடுத்தான், அவனுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, ஆகாப் ஒரு பெரிய ராஜா, ராஜா மூலமாக சாத்தான் அவன் குடும்பத்தில் அவனுடைய வாழ்க்கையில் உட்புக அவன் பார்க்குறான். ஆனால் நாபோத் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. கர்த்தரை பிரியப்படுத்துகிற மனுஷன். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வருஷ துவக்கத்தில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஒரு திராட்சை தோட்டமாக,
ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை ஹல்லேலூயா அதில் ஒளியுமுறை கன்றாக கர்த்தர் பராமரித்து போஷித்து வழிநடத்த ஒரு சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனால் மிகுந்த தாழ்மையோடு மிகுந்த அன்போடு, ஆனால் எச்சரிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், அதை கீரை கொள்ளையாகவோ வேற எதையா நீங்கள் மாற்றிடாதீங்க. ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான் பாருங்க, நாபோத் என் முற்பிதாக்களுடைய சுதந்திரத்தை ஒரு நாள் உனக்கு நான் விற்று போட்டு விடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் அன்போடு சொல்றேன், சத்தியத்துக்கு விரோதமா சொல்ற மனுஷன் அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், எவ்வளவு உங்களை நேசிக்கிற மனுஷனா இருக்கட்டும், 100 கோடி செல்வம் உங்களுக்கு தர்றேன்னு சொன்னா கூட நீங்க சத்தியத்துக்காக நிற்க வேண்டுமே ஒழிய ஒரு நாளும் பணத்துக்காகவோ கொஞ்சம் நன்மைக்காகவோ சில ஆசீர்வாதத்துக்காகவோ ஒரு நாளும் சத்தியத்தை விட்டு நீங்க விலகவே கூடாது. இயேசுவே சத்தியம், இயேசுவே வழி, இயேசுவே ஜீவன். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக நீங்க நிக்கணுங்க. ஆதி திருச்சபையில் பார்க்கிறோம், முற்பிதாக்களுடைய ஹல்லேலூயா சுதந்திரம் என்ன? முற்பிதாக்கள் ஆதி திருச்சபையில் 1ஆம் ஆண்டு திருச்சபையில் அப்போஸ்தலனாகிய பேதுரும் யோவானும் தேவ ஆலயத்துக்கு போகும்போது பிறவியில முடவனாய் இருந்த ஒரு மனிதனை அவர்கள் கண்டடைகிறார்கள். அவனிடத்துல ஹல்லேலூயா அவர்களிடத்தில் அந்த மனிதன் பிச்சை கேட்கிறான். ஐயா, எனக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா என்று கேட்ட பொழுது பேதுரு சொல்லுகிறார், ஐயா தம்பி, உனக்கு கொடுக்கறதுக்கு என்னிடத்துல பொண்ணு இல்லை வெள்ளி இல்லை, ஆனா ஒன்னு இருக்கு, கர்த்தருடைய வல்லமையினாலே காலூன்றி நில் என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான், குதித்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தான். அதுபோல தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க வளர்ந்த சத்தியத்துல, வளர்க்கப்பட்ட சத்தியத்துல இந்த வருஷம் முழுசு நீங்க நிலைத்திருக்கணும். ஒரு நாள் நீங்க ஹல்லேலூயா உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக, சபையில ஒரு வாழ்க்கை, குடும்பத்துல ஒரு வாழ்க்கை, சபையில ஒரு காரியம், வீட்டுல ஒரு காரியம். ஏன்னா எங்க வீட்டுல எங்க சொந்தக்காரங்க தப்பா நினைப்பாங்க, எங்க சித்தப்பா தப்பா நினைப்பாரு, எங்க பெரியப்பா தப்பா நினைப்பாரு. இன்றைக்கு ஆகாப் வேற யாரும் அல்ல, நான் தைரியமா சொல்றேன், ஆவியில உணர்த்தப்படுறதை நான் உனக்கு சொல்றேன். உன்னை ஹல்லேலூயா சபைக்கு வரக்கூடாதபடி உன்னை தடுக்க நினைக்கிற, உன்னை ஜெபிக்க கூடாதபடி உன்னுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிற, உன் குடும்பத்தில் பலவிதமான உன்னுடைய ஆசைகளை தூண்டி உலக நன்மைகளை காண்பித்து உலகத்தின் மேன்மையை காண்பித்து கர்த்தரிடத்தில் உன்னை பிரிக்க நினைக்கிற அந்த மனிதனை, அந்த மனுஷியை விட்டு நீ விட்டு விலகு. உன் வீட்டை கொள்ளை கீரை கொள்ளையா நீ மாத்திராத. திராட்சை தோட்டத்தை போல கர்த்தர் உன்னை பாதுகாத்து வேலி அடைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா உன்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுவதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவேதான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் அவன் சபிக்கப்பட்டவன். அவன் அவனுக்கு 1000 கோடி சொத்து இருக்கட்டும், கர்த்தர் அவன் கூட இல்லைன்னா அவன் சபிக்கப்பட்டவன், அவனை விட்டு விலகிடணும். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு தர்றேன், அதை தர்றேன், இதை தர்றேன், ஆனால் நீ அந்த ஹல்லேலூயா அந்த சபைக்கு போகக்கூடாது, அந்த ஊழியத்துக்கு நீ போகக்கூடாது, அதை செய்யக்கூடாது, நீ ஜெபம் பண்ணக்கூடாது, வீட்டில் ஜெபம் பண்ணக்கூடாது, வெளியில் ஜெபம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு விலகுங்க பிரியமானவர்களே. அவங்கள விட்டு விலகுங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ நாள் நீங்கள் இன்னும் மனிதர்களை நீங்கள் திருப்திப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள்? உங்கள் வீட்டை கீரை கொள்ளையா மாத்திராதீங்க. கர்த்தர் ஹல்லேலூயா உலாவுகிற திராட்சை தோட்டமாய் மாற்றுங்க. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27வது அதிகாரம் நீங்க எடுத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துல திராட்சை தோட்டத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ல 2, 3, 4 அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். எல்லாரும் எடுங்க. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். உக்கிரம் என்னிடத்தில் இல்லை. யார் ஏகமாய் கொளுத்தி விடுவேன். ஹல்லேலூயா. அவன் மட்டும் அந்த திராட்சை தோட்டத்தை ஆகாப்புக்கு விட்டு கொடுத்திருந்தா ஹல்லேலூயா கர்த்தர் நாபாத்துக்காக நின்று வழக்காடி இருந்திருக்க மாட்டார். இன்னைக்கு நான் தைரியமா சொல்றேன், நீங்க கர்த்தர் பட்சத்தில் நில்லுங்க பெரியமானவர்களே. அந்த நாபாத்துக்கு விரோதமாக ஆகாப்பு எழும்பினது உண்மை, எசபேல் எழும்பினது உண்மை, ஆனா நாபாத்துக்காக கர்த்தரை இறங்கி வந்தார். எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்களை பார்த்து கடிந்து கொண்டார். என்றைக்கு வீதியிலே நாபோத்துடைய ரத்தம் சிந்தப்பட்டது போல, நாபோத்துடைய ரத்தத்தை நாய் நக்கினது போல, ஆகாபே உன் வீட்டில் சுவர் விடுகிற ஒரு நாய் கூட இல்லாதபடிக்கு மொத்த பேரை நான் பழி வாங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் நாபோத்துக்காக வைராக்கியமாய் நின்றார். சபை இன்றைக்கு நான் அன்போடு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக நிற்கணுமா அல்லது மனுஷன் உங்களுக்காக நிற்கணுமா, நீங்களே நீங்க தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்காக நில்லுங்க.
உங்க திராட்சை தோட்டத்தை ஒரு நாள் கீரை கொள்ளையா மாத்திராதீங்க. ஒரு மனிதனுடைய ஆலோசனைப்படி நடக்காதீங்க. கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க, ஜெபிங்க. கர்த்தர் நித்தமும் அந்த திராட்சை தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுவார், நித்தமும் அதை வேலி அடைப்பார், இரவும் பகலும் காப்பார். அதனாலதான் என் வேதம் சொல்லுகிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலப்பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு முக்கியம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முக்கியம். 4 மனிதர்கள் நமக்கு முக்கியமல்ல, நம்முடைய சொந்த பந்தங்கள் முக்கியமல்ல. அவங்களை நேசிக்கணும், அவங்களுக்காக செபிக்கணும், முடிஞ்சால் அவங்களுக்காக நம்ம உதவி பண்ணணும். ஆனால் ஒரு நாள் அவங்களுக்காக நம்முடைய இயேசுவை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நம்முடைய அபிஷேகத்தை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற வல்லமையை நம்ம ஒரு நாள் இழந்து போகக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பாய் சொல்லியிருக்கார், நீங்கள் உலகத்துக்கு உப்பு. உப்பு சாரமற்று போனால் அது வீதியில கொட்டப்படுவதற்கும் மனிதர்களால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா சாத்தான் அப்படிதான் மாற்ற பார்க்குறான். சில உலக நன்மைகளை காண்பித்து, உலக மேன்மைகளை காண்பித்து, உலக ஆசீர்வாதங்களை காண்பித்து, இதுவும் ஒரு சோதனை தான். யோபுக்கு வந்தது போல தான் வரும்னு சொல்லி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. சிலது ஆசீர்வாதம் போலவே வரும். அல்லேலூயா. சில மனிதர்கள் நன்மை செய்வது போலவே நம்முடைய குடும்பத்தில் வருவாங்க. சிஸ்டர், எப்படியாவது நான் அவனை ஞானசானம் எடுக்க வச்சிடறேன், உங்கள் பொண்ணை கொடுத்துருங்க. நான் இதை எதுக்கு சொல்கிறேன் எனக்கு தெரியல, ஆனால் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கேன். நீங்கள் என்ன மார்க் கொடுத்தாலும் என்ன, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்றைக்குமே அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தமே கிடையாது. இருளுக்கும் ஒளிக்கும் ஒரு நாள் சம்பந்தமே கிடையாது. ஜீவனுள்ள தேவனுக்கும் விக்கிரகத்துக்கும் ஒரு நாள் சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. பாகாலுக்கும் இஸ்ரவேலின் தேவனுக்கும் ஒரு நாள் சம்பந்தமே கிடையாது. நீ சொல்லுங்க, முதல்ல சபைக்கு வா, சத்தியத்தை கேளு, ரட்சிக்கப்படு, ஞானஸ்நானம் எடு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். அல்லேலூயா. எப்படியா நான் கட்டிக்கிட்டு அப்புறமா மாற்றிடுவேன். அல்லேலூயா. அவன் உன்னையே மாற்றிட்டு போயிட்டானா கஷ்டம். அல்லேலூயா. அதனால் இந்த கட்டிக்கிட்டு மாத்திர அந்த கதையெல்லாம் இருக்காதீங்க. ஆகாப் அப்படி தான் உள்ளே வருவான். இன்னும் 2 ஆப்ஷன் வைக்கிறான் பாருங்க. ஒன்று, இதுக்கு சமமான ஒரு இடத்த தர்றேன், அப்படி இல்லைன்னா இதுக்குரிய விலை கிரயத்தை நான் தரேன், நீ எவ்வளோ கேளு தர்றேன். அல்லேலூயா. நீங்கள் சொல்லணும், எவ்வளோ கொடுத்தாலும் ஒரு நாள் என் அபிஷேகத்தை நான் இழக்க மாட்டேன். அல்லேலூயா. ஒரு நாள் என் அழைப்பை நான் இழக்க மாட்டேன். ஒரு நாள் கர்த்தருக்காக ஜீவிக்கிற அந்த ஜீவியத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. ஒரு கொஞ்சம் நன்மைக்காக, அந்த ஏசாவை போல ஒருவேளை கூழுக்காக, கொஞ்சம் நன்மைக்காக, கொஞ்சம் உலக காரியங்களுக்காக ஒரு நாள் உங்களுடைய புத்திர பாக்கியத்தை, உங்கள் சுதந்திர பாகத்தை, உங்களுடைய முற்பிதாக்களின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தை, அல்லேலூயா, அந்த வசனத்தை நீங்கள் விட்டு கொடுத்துறாதீங்கம்மா. ஐயா, அந்த வசனத்தை விட்டு கொடுத்துறாதீங்க. கர்த்தருக்காக நில்லுங்க. நம்ம வாழ்றது ஒரு வாழ்க்கை, கர்த்தரை நம்பி நில்லுங்க. ஏன்னா என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிற காரியம் ஒரு நாளும் தடைபடாது. உங்களை யாருன்னா ஆராதனையில் பார்த்தா உங்களுக்கு தீமை செய்யும்படி ஒருபோதும் உங்கள் மேலே யாரும் கை போடாதபடிக்கு கர்த்தரே உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நாபோத்துக்கு பரிந்து பேச அவங்க சொந்த பந்தங்கள் யாரும் வரல. ஆனால் நாபோத் கொல்லப்பட்டது உண்மை, ரத்த சாட்சியாக மறிச்சது உண்மை. ஆனால் கர்த்தர் பழி வாங்கினார். நீங்கள் கர்த்தருக்காக நின்று பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக அவர் நிற்பார். அல்லேலூயா. அவர் ஒருத்தர் மட்டும்தான் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் ஒரு காரியம் செய்யணும் முடிவு பண்ணிட்டார்னு வைங்க, யாரும் அதை தடுக்க முடியாதுங்க. யோபு இழந்த சகலத்தையும் ரெட்டிப்பாய் திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்றைக்கு ஹல்லேலூயா. அந்த போன வருஷத்தில் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ, அன்போடு சொல்கிறேன், தாழ்மையாக சொல்கிறேன், அது எல்லாவற்றையும் கர்த்தர் 2 மடங்காக திரும்ப தருவார். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், மனுஷனுடைய ஆலோசனை நடக்காதீங்க. அந்த சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படாத அவங்கள எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கே வைங்க. நீங்கள் எந்த பவுண்டரிகள் நிற்கணுமோ அங்கே நில்லுங்க. எல்லா இடத்துக்கும் போகாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக வேண்டாம், அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லி கூப்பிட்றவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களோட ரொம்ப ஐக்கியமாக இருக்காதீங்க. உங்களுக்கு நண்பர்கள், உங்கள் சொந்தக்காரங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு சபைக்கு போகலை அப்படின்னு கேட்குறவங்க கூட நீங்கள் நல்லா இருங்க, உறவுல இருங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களையும் சபைக்கு அழைச்சிட்டு வர பாருங்க. அல்லேலூயா. அதுபோல் ரட்சிக்கப்படாமல், ரட்சிப்புக்குள்ளே இல்லாமல், தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் வருகிற எந்த அலையன்ஸுக்கு நீங்கள் எஸ் சொல்லாதீங்க. சில விஷயத்துக்கு நோனா நோ தான். அல்லேலூயா. முடியாதுன்னா முடியாது. நீ முதல்ல ரட்சிக்கப்படு, ஞானஸ்நானம் எடு, எங்கள் சபைக்கு வா, அப்புறம் பார்க்கலான்னு சொல்லி பாருங்கள் இந்த வருஷத்தில். இல்லை பிரதர், நல்ல அலையன்ஸ், நிறைய பணம் இருக்குது, சொத்து இருக்குது, அங்கே ஆகா பாருங்கள். அதுதான் 2 ஆப்ஷன். ஒன்று இடத்துக்கு இடம் கொடுத்துட்றேன், இல்லாட்டா பணம் கொடுத்துட்றேன்.
பணத்துக்காகலாம் நம்ம எதுவும் செய்யக்கூடாதுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்கள் நில்லுங்க. அதுதான் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னைக்கு பணம் நம்மள்ட்ட இருக்கும், நாளைக்கு யார்கிட்ட வேணா இருக்கும். அது நமக்கு நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா. அது எப்படி வரும்னு தெரியாது, எப்படி போகும்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்மோடு இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் இவர் நம்முடைய தேவன். மரண பரியந்தவர் நம்மை நடத்துவார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்திடுமா. ஹல்லேலூயா. அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது ஆண்டவர் உள்ள புகுத்தும்படி உணர்த்தின காரியம். அதை சொல்லிட்டேன், என் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நான் செய்திகளை கடந்து வரேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 புள்ளிகளை மட்டும் சொல்லி நான் என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நிறைய இருக்குது, எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. 2 காரியம். ஹல்லேலூயா. அவர் எப்படி உங்களுடைய தடைகளை எல்லாம் மாற்றுவார், அவர் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, தடைகளை நீக்கி போடுகிறவர் நடந்து போகிறார். நடந்து போவார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில அது ஒரு கற்ப தடையா இருக்கலாம், அல்லது ஒரு திருமண தடையா இருக்கலாம், அல்லது ஏதோ வியாபாரத்துல, பிசினஸ்ல, ஊழியத்துல ஏதோ ஒரு தடையா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நீங்க ஆண்டவர் பட்சத்துல நில்லுங்க. சாத்தான் கொண்டு வர சோதனை அடையாளம் கண்டுபிடிங்க. 2 விதத்துல சாத்தான் வரும். ஒன்று, யோபுவை போல எல்லாத்தையும் திருடுவான், உங்க சமாதானத்தை கெடுப்பான், நெருக்கடியை கொண்டு வருவான், ஆரோக்கியத்தை குலைப்பான். அப்போ நீங்க ஜெபம் பண்ணுங்க. அது சத்ருனால வருகிற வியாதினா ஒரே செகண்ட்ல அது மாறி போகும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிறவனை பார்க்கலாம், நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். சிலர் இந்த உலகத்தின், அதுவும் சாத்தானுடைய வேலை தான். இந்த உலகத்தையும் உலகத்தின் மேன்மையை இயேசு கிறிஸ்துட்ட ஒரு நிமிஷத்துல அங்க உப்பரிகளை நிறுத்தி ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் இயேசுட்ட காமிச்சார். ஆண்டவரே, இது எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரே செகண்ட் தான் உலகத்தின் சகல மேன்மை காண்பித்து நீங்க ஒரே ஒரு நிமிஷம் என்னை நீங்க குனிந்து பணிந்து கொண்டால் இது மொத்தத்தை நான் உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துவாயாக என்று சொல்லி சாத்தானை மேற்கொண்ட ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள் வரும்போது கூட இது தேவனிடத்திலிருந்து வருதா, அல்லது தேவனை பிரிக்கிற விதத்தில் இது எனக்கு வருகிறதா என்பதை சோதித்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தருக்காக நில்லுங்க. உங்க குடும்பத்தில் ஹல்லேலூயா நீங்க பெற்ற அபிஷேகம், நீங்க பெற்றுக்கொண்ட வல்லமை, நீங்க பெற்றுக்கொண்ட ஹல்லேலூயா வார்த்தை, வசனம், இதை ஒரு நாள் நீங்க இழந்து போகாதீங்க. அதை கீரைக்குள்ளைய மாத்திராதீங்க. மனுஷனுடைய ஆலோசனைப்படி நடக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. ஹல்லேலூயா. ஆகாபாவது நான் கீரைக்குள்ளையா மாத்திரேன்னு சொன்னா பிசாசு மட்டும் புகுந்தானா மண் மேடாவே ஆக்கியிருப்பான். சுத்தமா ஒண்ணுமில்லாம கெடுத்திருப்பான். ஏன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கு வரான். ஹல்லேலூயா. எனவே சத்துருடைய காரியங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இதோ உங்கள் ராஜா உங்களுக்கு முன்னே போகிறார். ஹல்லேலூயா. அவர் எதற்காக போகிறார் என்றால், கடந்த வருஷத்துல இந்த தடைகள், அது என்ன தடை வேணா இருக்கட்டும், எப்படிப்பட்ட தடையா இருக்கட்டும், இந்த ஊழியத்துல கூட நான் கேள்விப்பட்ட ஒரு 1% தான் அந்த லேண்ட் ரிஜிஸ்டர்ல எல்லாத்துலயும் பலவிதமான தடைகள். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் தடைகளை மாற்றி போட்டார். ஆனா இந்த வருஷத்துல பிரியமானவர்களே, அங்கு மீகா 2:13 படியாக அவர் சகலத்தை செய்ய வல்ல தேவன் உங்களுக்கு முன்பதாக தடைகளை நீக்கி போடும்படியே போகிறார். அவர் உங்களை வழிநடத்தணும் முடிவு பண்ணிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்த உடனே முதல் தடை அவங்களுக்கு ஹல்லேலூயா செங்கடல் அவங்களுக்கு ஒரு தடையா இருந்துச்சு. பின்னாடி சரி வந்த இடத்துக்காவது போயிடலாம், எப்படியாவது நம்ம உயிர் பிழைச்சா போதுன்னு திரும்பி பார்த்தா பார்வோன் அவனுடைய சேனைகளும் அந்த ஜனங்களை முடிக்க முயற்சி பண்ணாங்க. ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் அவர்களுக்கு முன்பதாக சென்று அந்த செங்கடலில் ஒரு பாதையை ஏற்படுத்தி செங்கடல் என்கிற தடைகளை தகர்த்து போட்டு அந்த ஜனங்களை ஆச்சரியமாய் நடத்தினார். ஹல்லேலூயா. அது போல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கென்று கர்த்தர் இந்த வருஷத்துல சில வாசல்களை, சில அனுகூலமான வாசல்களை, சில ஆசீர்வாதமான வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். அந்த தடைகளை நீக்கும்படி அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர் திறந்த வாசலுடைய பிரவேசிப்பதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. உங்களை பூரணமா அர்ப்பணிங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தரிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது நீர் திறந்த வாசலா என்று நீங்க உறுதிப்படுத்தி கொண்டு உங்க விசுவாச பாதையில முன்னேறி போவதற்கு உங்களை பூரணமாய் அர்ப்பணிங்கள். எனக்கு அருமையானவர்களே, என்றால் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே போகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அவர் உங்களுக்குன்னு ஒரு வாசலை திறந்துட்டார்னா அது உங்களுக்கு தான். அதில் வேற யாரும் பிரவேசிக்க முடியாது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் செங்கடலை திறந்தார். அதில் ஒரு பாதையை ஏற்படுத்தினார். அதில் பார்வோனுடைய சேனைகளும் பிரவேசிக்க விட மாட்டார்.
நீங்கள் பயப்படாதீங்க. இந்த வருஷத்தில் ஒருவேளை நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு அரசாங்க அலுவல், ஏதோ ஒரு காரியம், அந்த இடத்துல நீங்கள் நல்லா நினச்சிக்கிறீங்க. மனுஷனை நம்பி போகாதீங்க. ஆகாப்புகள் இன்னைக்கு இருப்பாங்க, அதிகாரத்தில் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு அவங்க என்ன ஆவாங்க நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா உங்களை என்னை அழைத்த கர்த்தர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் மட்டும்தான் சகலத்தை செய்ய வல்லவர். ஆகாப் வந்து ஒரு அளவுதான், ஒரு நாபோத்தை கொலை செய்ய முடிஞ்சு, அவ்வளவுதான் அவனால முடிஞ்சிச்சு. ஆனா ஹல்லேலூயா, இன்றைக்கு வரைக்கும் நாபோத்தை குறித்து பேசுற அளவுக்கு கர்த்தர் தம்முடைய மகிமை அவன் வாழ்க்கையில வைத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு பாடமாக, நமக்கு ஒரு ஹல்லேலூயா முற்பிதாக்களுடைய சுதந்திரமாக அவனை நமக்கு வைத்திருக்கிறார். அது போல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் உங்களுக்கு திறந்துட்டாருன்னு வைங்க, வேற யாரும் பூட்ட முடியாது. நீங்க எங்க போனாலும் கர்த்தரை நம்பி போங்க, ஜெபம் பண்ணி போங்க. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு முன் செல்கிற தெய்வமாய் இருக்கிறீர், உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுல கர்த்தர் திறந்த வாசலோட பிரவேசிச்சு போங்க. பயப்படாம போங்க, தைரியமா போங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிட்டார், தரணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அது எதுவும் தடையா வராது. அந்த கர்த்தர் திறந்த, உங்களுக்கு திறந்த வாசலோடாய் வேற யாரையும் பிரவேசிக்க விட மாட்டார். ஒருவேளை நீங்க பயமா இருக்கலாம், ஆண்டவரே எனக்குள்ள வேலையை யாராவது வாங்கிடுவாங்களா, என்னுடைய காரியத்தை யாராவது எடுத்துருவாங்களா? பயப்படாது. கர்த்தர் உங்களுக்குன்னு முடிவு பண்ணிட்டார் வைங்க, அது உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. அதை வேற யாராவது தொட முயற்சி பண்ணா கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். கர்த்தரை யுத்தம் பண்ணுவார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் கர்த்தர் செங்கடலை திறந்தார். பார்வோனுக்காகவோ அவனுடைய சேனைகளுக்காகவோ அவனுடைய குதிரைகளுக்காகவோ அவனுடைய ரதங்களுக்காகவோ கர்த்தர் செங்கடலை திறக்கல. அவர் திறந்த வாசலூடாய் ஹல்லேலூயா பார்வோன் அவனுடைய சேனைகள் உள்ளே நுழைய துணிந்தார்கள். மோசே பார்த்து கர்த்தர் சொன்னார், மோசே உன் கையில் இருக்க அந்த கோலை நீட்டு என்று சொன்ன மாத்திரத்தில் மோசே அபிஷேகத்தோடு அந்த கோலை நீட்டின பொழுது மீண்டும் கடல் மூடினது. ஹல்லேலூயா. மொத்த பேரும் மாண்டு போனார்கள். ஒருவர் கூட மீதி ஆயிராதபடிக்கு கர்த்தர் ஒரு பெரிய சர்வ சங்காரம் பண்ணினார். அதனால தான் இன்னைக்கு யோபு சொன்ன வார்த்தை இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் சொல்றேன், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவர் ஒரு காரியம் செய்யணும் முடிவு பண்ணிட்டார்னு வைங்க, யாரும் அதை தடுக்க முடியாதுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆனால் உங்கள் குடும்பம் திராட்சை தோட்டமாகவே இருக்கட்டும். ஏன்னா திராட்சை தோட்டத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பலன்களை தருவார். நான் நம்புகிறேன். இந்த வருஷம் முடிகிறதுக்கு முன்பதாக ஒரு நீங்கள் புது விசுவாசியாக இருக்கலாம், இந்த வருஷம்தான் நீங்கள் கர்த்தரை தேடுறவங்களா இருக்கலாம், இந்த வருஷம்தான் கர்த்தருக்கு ஹல்லேலூயா ஊழியம் செய்கிறவங்களாக கர்த்தரை நோக்கி பார்க்குற தேவ பிள்ளைகளாக நீங்கள் வந்திருக்கலாம். சிலர் வந்து 10 வருஷம் 20 வருஷமா இருக்கலாம். எல்லாருக்கும் கர்த்தர் பலன் அளிப்பார். இந்த வருஷம் இந்த மாசத்துல வந்து உங்களுக்கும் கர்த்தர் பலன் அளிப்பார். ஏன்னா திராட்சை தோட்டத்தில் அந்த எஜமான் வேலை, ஏன்னா எல்லாத்தையும் வசனத்தை வாசித்து விளங்க பண்ணுறதுக்கு நேரில் இன்னும் நான் 10 நிமிஷத்தில் முடிச்சாகணும். ஹல்லேலூயா. அதனால் எனக்கு கண்பானவர்ல நீங்கள் பாருங்கள், அவங்க கர்த்தர் கூலி கொடுக்குற, அந்த எஜமான் கூலி கொடுக்குற வேலை வந்தபோது பகலில் 1 மணி நேரம் மட்டும் வேலை செஞ்சவங்களுக்கும் ஹல்லேலூயா அந்த ஒரு பணத்தை அந்த எஜமான் கொடுக்குறோம் பார்க்குறோம். ஏன்னா அவர் தயால குணமுள்ளவர். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு எல்லாருக்கும் புது இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கும் அவருடைய கிருபை ஹல்லேலூயா மேன்மையான காரியங்களை கொண்டு வரும். அவருடைய கிருபை தாங்கி நடத்தும். 50 வருஷம் விசுவாசிக்கு அவருடைய கிருபை போதும். பிரியமானவர்களே, அவருடைய கிருபை வந்து புது விசுவாசி பழைய விசுவாசிலாம் கிடையாது, எல்லாருக்கும் அவருடைய கிருபை பொதுவானதான். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்றைக்குமே கர்த்தர் உலாவுகிற ஒரு திராட்சை தோட்டமாக நம்முடைய குடும்பம் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் எப்போவுமே ஜெபம் இருக்கணும், துதி இருக்கணும். ஹல்லேலூயா. வாக்குவாதம், சண்டை, சச்சரவு, குழப்பம் ஒரு நாள் இருக்கக்கூடாது. கேட்ட சத்தியத்தை விட்டு ஒரு நாள் விலகக்கூடாது. ஹல்லேலூயா. சத்தியத்துக்காக நம்ம வைராக்கியமாக நிற்கணும் பிரியமானவர்களே. அப்பொழுது உங்கள் தடைகளை தகர்க்கும்படி உங்கள் தேவன் முன்னே செல்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக சாத்தான் எழும்பினால், யாரோ மந்திரம் பண்ணுறாங்க சூனியம் பண்ணுறாங்கன்னு யாராவது எழும்பினா பிரியமானவர்களே, உங்களை காக்கும்படி கர்த்தர் உங்கள் பிறகே வருவார். அவர் முன்னும் பின்னும் அவர் தம்முடைய சமூகத்தை அனுப்புவார். பிரியமானவர்களே, அவர் எல்லா தடைகளை மாற்றுவார், எல்லா கோணலாலையும் செவ்வையாக்குவார், இரும்பு தாழ்பால்களை முறிப்பார், வெண்கல கதவுகளை உடைப்பார், ஒளிப்பிடத்தின் பொக்கிஷங்களை புதையல்களை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை நிறைவாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கர்த்தரையே நம்பி நில்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நில்லுங்க பிரியமானவர்களே. உங்களை அழைத்தவர் ஒரு நாள் உங்களை கை விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ரெண்டாவது இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு முடிச்சலாம். ரெண்டாவது காரியம், அவர் முன்னே போகிறது மட்டும் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. ஏசாயா 52:12 ஓடி போவதும் இல்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார்,
காக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல தடைகளை தகர்க்கும்படிக்கு, தடைகளை நீக்கி போடும்படி கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தீவிரித்து ஹல்லேலூயா புறப்பட்டு போற போல, ஓடி போற போல நம்ம ஓடி போற ஜாதி நம்ம இல்லைங்க. அங்கே நாபோத்து பாருங்க, கர்த்தருக்காக நின்றான். அவன் ஓடிலாம் போகல, தைரியமா சொன்னான், தைரியமா எதிர்த்து, இது கர்த்தர் எங்களுக்கு தந்த சுதந்திரம், கர்த்தர் என்னை காப்பார் அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தருக்காக நின்ற பொழுது அங்கே நயவஞ்சமான சூழ்ச்சிகள் அதை மேற்கொண்டது. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன் பிரியமானவர்களே, சூழ்ச்சி ஒரு நாள் உங்களை மேற்கொள்ளாது. எந்த மந்திரமும் சூனியமும் உங்களுக்கு பலிக்காது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும். இன்னைக்கு நான் தைரியமா சொல்றேன், உங்களுடைய அழிவை காண துடிக்கிற அந்த சத்துருக்களுக்கு என்பதாக கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியை செய்கிறவராக இருக்கிறார். ஆனா ஒரே ஒரு நிபந்தனைனா, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம ஆராதனை கேட்டது போல, அது கோலியாத்து போல சாத்தான் நின்று உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், பயப்படாத சிறு மந்தையே, ராஜ்யங்களை கொடுப்பதற்கு உங்கள் பிதா உங்கள் பேர்ல பிரியமாய் இருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நீங்க கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர், அவர் சகலத்தை செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிற காரியம் ஒரு நாளும் தடைபடாது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை தைரியப்படுத்துறேன், உற்சாகப்படுத்துறேன் பிரியமானவர்களே. முதல்ல விசுவாசத்துல நில்லுங்க. ரெண்டாவது ஹல்லேலூயா ஜெபத்துல வைராக்கியமா நில்லுங்க. உங்க குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபத்துல நில்லுங்க. மூணாவது பயப்படாம தைரியமா நில்லுங்க. எல்லாரும் கோலியாத்தை கண்டு பயந்து கலங்கி கொண்டிருந்தார்கள், சவுல் ராஜா உட்பட. ஆனால் தாவீது மட்டும்தான் ஹல்லேலூயா கோலியாத்தோடு இருக்கிற அவனுடைய பட்டயத்தை விட, அவனுக்குள்ளே இருக்கிற பலத்தை விட, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த யுத்த ஹல்லேலூயா அனுபவத்தை விட, எனக்குள்ளே இருக்கிற கர்த்தர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் பெரியது. ஹல்லேலூயா என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஒரு முறை சிங்கத்தின் வாய்க்கும் ஒரு முறை கரடியின் வாய்க்கும் என்னை தப்புவித்த ஆண்டவர், அது போல இருக்க அந்த கோலியாத்துடைய கைக்கு என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி கர்த்தரை நம்பி போறான். பயப்படாம தைரியமா முன்னேறி போறான். கர்த்தர் கோலியாத்தை தாவீதுடைய கையில கொடுப்பதற்கு அவர் உண்மையில் அவராக இருந்தார். ஹல்லேலூயா. அது போல இன்னைக்கு இந்த காலை வேளை நீங்க ஒருவேளை வீட்டில் என்ன பயத்தோடு புறப்பட்டு வந்தீங்க எனக்கு தெரியாது. இந்த மாசம் முழுசு என்ன காரியத்தை குறித்து பயந்து கலங்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாதீங்க, தைரியம் இல்லைங்க. கர்த்தர் சார்பில் நீங்க நின்றுட்டீங்கன்னா தைரியமா நில்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாதாரண ஒரு 300 பேரை கொண்டு 1,00,000க்கும் அதிகமான மீதியானிகளை முறியடிக்கும்படி கிதியோனை பலப்படுத்தின ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீங்க போங்க, இந்த அபிஷேகத்தோடு நீங்க போங்க, கர்த்தர் தந்திருக்கிற இந்த வார்த்தையோடு நீங்க போங்க, கர்த்தர் தந்திருக்கிற தீர்க்க தரிசன நிறைவோடு நீங்க போங்க. உங்களை ஹல்லேலூயா உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் முறியடிப்பார், கர்த்தர் முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். உனக்கு விரோதமா ஒரு வழியாய் கடந்து வருவாங்க, அவங்க 7 வழியா சிதறடிக்கப்பட்டு போவாங்க. நீங்க தீவிரித்து ஓடி போற போல ஓடி போகக்கூடாது. சங்கீதக்காரனை போல சொல்லணும், ஆண்டவரே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொன்னது போல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க கர்த்தருக்காக நிற்கணும், கர்த்தரை நம்பி நடக்கணும். ஏன்னா அவர் உங்களுக்கு முன்னாடி நடந்து தான் போறாரு. ஹல்லேலூயா. அவர் ஓடிலாம் போகல, அவர் அவசரம்லாம் பட மாட்டாரு. நமக்கு தான் அவசரம், உடனே நடக்கணும், உடனே முடியணும், உடனே ஹல்லேலூயா அற்புதம் நடக்கணும். கர்த்தர் அந்தந்த வேளையில் அந்தந்த காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார். அதனால தான் முதல்ல ஆண்டவர் சொல்லும்போது தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே நடந்து போகிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஆண்டவர் சொல்ற, நான் நடந்து தான் போறேன். ஹல்லேலூயா. நான் படிப்படியாக தான் உன்னை உயர்த்துவேன், படிப்படியாக தான் உன்னை ஆசீர்வதிப்பேன், படிப்படியாக தான் உன்னை மேலே கொண்டு வருவேன். ஒரே நேரத்தில் அப்படி ஜம்ப் பண்ணிட்டேன்னு வைங்க, அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிலைத்து இருக்காது. ஹல்லேலூயா. அதனால் எனக்கு படிப்படியாக கர்த்தர் நடத்தும். இந்த வருஷத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆசீர்வாதத்தை தந்து உங்களை வழி நடத்துவதற்கு அவர் உண்மையில தேவனாக இருக்கிறார். 12 மாதமும் 12 ஆசீர்வாதங்களை, 12 வருஷத்தின் கனிகளை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு அவர் உண்மையில தேவனாக இருக்கிறார். நீங்க தீவிரிச்சு ஓடி போறது போல ஓடி போறதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கல. கர்த்தரை நம்பி நில்லுங்க. நம்ம வாழ்றது ஒரு வாழ்க்கை, மரணமோ ஜீவனோ, வாழ்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, ஹல்லேலூயா, கொள்ளை நோயோ பசியோ பட்டயமோ பஞ்சமோ எதுவும் தேவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க இயலாது என்று சொல்லி கர்த்தருக்காக நில்லுங்க பிரியமானவர்களே. ஒரு நாள் ஓடிடலாமா, அதை விட்டுறலாமா, இது எனக்கு வேண்டாம் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. கர்த்தருக்காக நீ நில்லுங்க. ஏன்னா
ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தீவிரித்து பாருங்க, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் ஹல்லேலூயா உங்கள் முன்னே போவார். அவர் உங்களுக்கு முன்னாடி போகும்போது நீங்க எங்க பயப்படுறீங்க? நீங்க எங்க பயப்படுறீங்க? ஹல்லேலூயா. உங்க வேலைக்கு நீங்க போறீங்களா, அவர் உங்களுக்கு முன்னே போறாரு. ஆபீஸ் போறீங்களா, உங்களுக்கு முன்னே போறாரு. ஊழியத்துக்கு நீங்க பைக்ல போறீங்களா, கார்ல போறீங்களா, கர்த்தர் உங்களுக்கு முன்னே போறாரு. அது என்ன தடை இருந்தாலும், என்ன ஹல்லேலூயா நெருக்கடி இருந்தாலும், என் தேவனுக்கு முன்பதாக எதுவும் நிற்காது பிரியமானவர்களே. ஏன்னா வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் அவர்தான். அவர் இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் பார்க்கலும் பெரியவர். அவர் யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், எல்லா தீர்க்கதரிசிகளை விட மேன்மையானவர். அவர் உங்களுக்கு முன்னே போறாரு. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு முன்னே போகும்போது நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சில தீர்மானங்கள் இந்த வருஷத்தில் எடுக்கிறீங்களா, தைரியமா எடுங்க, கர்த்தரை நம்பி எடுங்க. ஆனா ஒரே ஒருத்தர் அந்த நிபந்தனை தான், கீரை கொள்ளையை மட்டும் மாத்திராதீங்க. மனுஷ ஆலோசனை நடக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போறாரு, அவருடைய ஆலோசனை கேளுங்க. அவர் முன்னாடி போகும்போது உங்களுக்கு முன்பதாக இரும்பு தாழ்பால் இருக்கலாம், வெண்கல கதவுகள் இருக்கலாம், ஹல்லேலூயா உங்களுடைய ஆசீர்வாதம் ஒளிப்படத்தில் அது புதைத்து வைக்கப்பட்டதா இருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைப்பார். இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர், வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், ஒளிப்படத்தின் பொக்கிஷங்களை புதைகளை தம்முடைய ஜனங்களுக்கு தந்து தம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அதனால் நீங்கள் கர்த்தரை நம்பி நில்லுங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு முன்னே போகிறார். நீங்கள் பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கர்த்தருக்காக நில்லுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடிப்பார். ஏன்னா தேவனால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. அதனால தான் அவர் முன்னே போகிற தேவனை பார்த்து நீங்கள் சொல்லணும், தேவரே நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா. நீங்கள் ஒரு காரியம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை யார் ஆண்டவரை தடுக்க முடியும்? நீங்கள் ஒரு காரியத்துக்காக பிரயாணப்பட்டு போவீங்க, ஒரு வேலைக்காக போவீங்க, அப்போ தான் ஃபோன் வரும், பிரதர் இது நடக்காது, பிரதர் சிஸ்டர் இது நடக்காது போல இருக்கு சொல்கிற சாத்தான் யாரை வேணால் பயன்படுத்தி பேசுவான். ஹல்லேலூயா. ஞாபகத்துக்கு ஒரு ஆகாப்புனா உங்களுக்கு யாருன்னு தெரியல, உங்கள் சித்தப்பாவா, பெரியப்பாவா, மாமாவா, மச்சானா யாருன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. யாராக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், என் தேவன் என்னை காக்க முடியும், அவர் முன்னே போகிறார், என் தேவன் எனக்கு முன்னே போகிறார், அவர் சமூகம் எனக்கு முன் செல்கிறதா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தரை நம்பி நீங்கள் போங்க. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிங்க. உங்களை அழைத்தவர் இவ்வளவு தூரம் 2025 முழுசு நடத்தி 2026க்குள்ள கொண்டு வந்த ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் உங்களை நடத்துவார். எல்லா தடைகளையும் மாற்றுவார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதனால 2 வசனத்தை நான் அந்த சபையில் சொல்லலாம்னு நினைச்சேன். ஏன்னா நான் புதுசாக எதையாவது போய் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போனோன்னா என்னால் முடிக்க முடியாது. அதனால் 2 வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நீங்கள் எப்படி ஜெபிக்குன்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்தில் என் வார்த்தையை முடிக்கிறேன். முதலாவது வசனம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அவர் உங்களுக்கு முன்னே போகிறபடினால நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும், நீங்கள் எப்படி இருக்கணும் என்பதை கற்றுக்கொள்வதற்காக மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம் 41வது வசனத்தை முதல்ல வாசிக்கலாம். மத்தேயு 21:41. 21 சிஸ்டர். மத்தேயு 26 சாரி 26 26ல 26:41. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்கு முன்னாடி நடக்கிறபடினால நாமும் அவரோடு சேர்ந்து எப்படி நடக்க முடியும்? ஜெபத்தில் தான் நம்ம நடக்க முடியும். ஹல்லேலூயா. ஜெபிச்சா அவருடைய பிரசன்னம் நமக்கு வெளிப்படும். அவர் முன்னே போகிறது நமக்கு நல்ல பிரத்யேகமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதனால் முதல்ல பிரியமானவர்களே, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு நேரத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது இரவா பகலா, ஹல்லேலூயா, எந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குதோ கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆனால் அட்லீஸ்ட் நான் நியாயப்பிரமாணி மாதிரி பேசலை, ஒரு ஊழியக்காரனை சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அட்லீஸ்ட் நான் சொல்ல குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஜெபம் இருக்கணும். தனி ஜெபம். நான் இந்த சபையில் ஜெபிக்கலாம் நான் சொல்லலை, தனிப்பட்ட விதத்தில். அது காலையிலே அதிகாலமே இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா அதிகாலமே என்னை தேடுகிறவனை கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு கர்த்தருடைய வழிநடத்தில் புரிந்து கொண்டு அதன்படியே நடக்கிறதுக்கு நீங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிச்சா கர்த்தர் எல்லா சோதனையிலேருந்து உங்களை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. உங்களை பாதுகாப்பார். 2வது இன்னொரு ஜெபம் இருக்கு. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 21வது வசனத்தை அதிகாரத்தை எடுத்துக்கிறீங்க. லூக்கா 21:36 நினைக்கிறேன். 36 வாசிங்க. இவைகளுக்கெல்லாம் தப்பி எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இது என்ன அனுபவம்னா, அது முன்னாடி
விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னா ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணி அதை நாம ஒரு முடிவு பண்ணி ஜெபிக்கிற ஜெபம். இது வந்து விழித்திருந்து அல்லேலூயா ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னா எப்போவுமே ஜெப சிந்தையிலே இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு முன்னே செல்கிறவராக இருக்கிறார். எல்லா தடைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். கோணலானவர்களை செவ்வையாக்குறவராக இருக்கிறார். தடைகளை தகர்க்கும்படிக்கு தான் அவர் உங்களுக்கு முன்னே போறாரு. நீங்க என்ன பண்ணா, நீங்க ஜெபம் பண்ணி விழித்திருந்தா ஆண்டவர் உங்களுக்கு வருகிற காரியங்களை, வரப்போற காரியங்களை எல்லாத்தையுமே வெளிப்படுத்துவார். உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. உங்களோடு பேசி நடத்துவார். இதை செய்யி, இப்படி உங்களுக்கு மறு உத்தரவு கொடு, இப்படி இதை சொல்லு, இந்த காரியத்தை இப்படி செய்யி, எல்லாவற்றையும் கர்த்தருடைய வழிநடத்தல் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பிரியமானவர்களே, முதல்ல நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்களா ஜெபிக்கும் போது ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஆண்டவர் பாதுகாப்பார். அது ஜெபத்துடைய முதல் படி. ரெண்டாவது படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து எப்படி வந்துடும்னா, எப்போவுமே ஜெபத்தில் விழித்திருக்கிறவங்கள மாறணும். விழித்திருந்து ஜெபிக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவங்களா இருக்கணும். அப்படின்னா எப்போவுமே ஜெப சிந்தையில் இருக்கணும். எப்போவுமே ஒரு அலர்ட் இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு இப்படி இந்த செய்தி வந்திருக்கு, இப்படி காரியங்களை நான் கேள்விப்படுறேன், இப்படி என்னை சுற்றிலும் இப்படி சூழ்நிலை இருக்குது, நான் என்ன செய்யணும் ஆண்டவர்னு கேட்டு நீங்கள் ஜெபத்தில் விழித்திருந்தா எனக்கு அருமையானவரில் கர்த்தர் வெளிப்படுத்துவார். இந்த பூமியில் இனி சமாதானம் இருக்காது. பாஸ்டர் ஜெபிச்சது போல இனி முரட்டாட்டமுள்ள ஒரு சந்ததி தான் எழும்பும். ஆனால் நடுவில் நம்ம ஹல்லேலூயா விழித்திருந்து ஜெபிக்கிறவங்களா இருந்தோம்னா கர்த்தர் நமக்கு வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துவார். இன்னும் தேசத்தில் இதெல்லாம் நடக்க போகுது, இனி நடக்க போகிறத கர்த்தர் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவார். நீ ஜெபம் பண்ணு, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு. ஏன் இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த வசனத்தை நம்பி நான் சொல்கிறேன். ஏன்னா கிறிஸ்துவோடைய வருகை யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த இடத்துல சொல்லியிருக்கு, இனி நீங்கள் சம்பவிக்க போகிறதுக்கு. அல்ல அந்த வசனத்தை இன்னும் ஒரு மாட்டி வாசிச்சிடலாமா? ம் 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 எப்போதும் நீங்கள் எப்போவுமே ஒரு ஜெப சிந்தையில் ஜெபிக்கிறதுல ஹல்லேலூயா ஒரு உற்சாகத்தில் ஒரு ஜெப வாஞ்சல் நீங்கள் இருந்தீங்கன்னா இயேசு வரப்போகிறத கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இதோ இயேசு சீக்கிரம் வருகிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஜெபம் பண்ணு, இன்னும் கர்த்தரை துதி, இன்னும் கர்த்தரை தேடு, இன்னும் பைபிள் வாசி, இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்துரு. ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தரை நோக்கி பாருன்னு சொல்லிட்டு ஆவியானவர் உங்களுக்கு இருந்து உற்சாகப்படுத்துவார். அதுதான் ஹல்லேலூயா. எனவே நான் கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேறு, ஜெபம் பண்ணி விழித்திருக்கிற ஒரு அனுபவம் வேறு. சீடர்களுக்கு அதான் சொன்னார், நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கப்பான்னு. அவங்க செய்யாதனால பேதுரு பின்வாங்கி போகிறத நம்ம பார்க்குறோம். பேதுரு இயேசுவை மறுதளிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஆனால் அதே இது விழித்திருந்து ஜெபிக்கிறவங்களா மாறின பிறகு, அந்த சீடர்கள் மாறின பிறகு கர்த்தருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருந்தாங்க. கர்த்தருக்காக மரிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தாங்க. கர்த்தருடைய வருகை நோக்கி ஆவலாய் காத்திருந்தாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் உங்கள் பேதுரு பாருங்க, விழித்திருந்து, அதுக்கு பிறகு விழித்திருந்து ஜெபிக்கிற மனிதனாய் மாறின பிறகு சிலுவையில் நீங்கள் தலைகளை அரைஞ்சா கூட எனக்கு அதை பற்றி கவலையில் என்கிற அந்த தைரியத்துக்குள்ள அவர் கடந்து வந்தார். ஹல்லேலூயா. அது போல எனக்கு அன்பானவர்கள, நம்ம ஹல்லேலூயா விழித்திருந்து ஜெபிக்கிறவங்கல்ல, ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவங்க. ஹல்லேலூயா. எப்போவுமே ஜெப நிலைமையில இருங்க பிரியமானவர்கள. எப்போவுமே எப்போ விழிக்கிறீங்களோ கர்த்தரை நோக்கி பாருங்க. நீங்கள் போனாலும் வந்தாலும் எல்லா நேரத்துலையும் உங்களால் ஜெபிக்க முடியும். ஒரு பாத்திரம் கழுவும் போது கூட, ஆண்டவரே இந்த பாத்திரத்தை நான் கழுவுறது போல என் இருதயத்தை சுத்தி எறிங்க ஆண்டவரே, என்னை சுத்தப்படுத்துங்க. சமைக்கும் போது கூட ஹல்லேலூயா, ஆண்டவரே இந்த ஸ்டவ் அக்கினினால சாதம் ரெடியாக போல என்னை ஆவியில் அக்கினியாக மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இன்னும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறேனே, ஒரு அனலுள்ள பாத்திரமா என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை கேளுங்க. ஏன்னா அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியாது. ஆவியில் அனல் உள்ளவர்களை கர்த்தர் ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்துவார். ஆவியில் அனல் உள்ளவர்களாய் மாறுவதற்கு எப்போவுமே விழித்திருந்து ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. ஜெபத்தில் விழித்திருந்து கர்த்தர் நோக்கி பார்க்குறவங்களா இருக்கணும். ரெண்டு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது ஹல்லேலூயா, உங்களுக்கு முன்னே போகிறவர் எல்லா தடைகளையும் மாற்றுவார். அவர் மற்ற எல்லாத்தையும் பார்த்துருவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், ஜெபம் மட்டும் பண்ணுங்க. கர்த்தர் எல்லாத்தையுமே மாற்றுவார். எந்த எரிகோவை உடைக்கணுமோ உடைப்பார். எந்த யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்ய வேண்டுமோ செய்வார். எந்த கோலியாத்தை முறியடிக்கணுமோ கர்த்தர் முறியடிப்பார். எந்த மீதியானுடைய சேனையை முறியடித்து பெரிய யுத்தத்தில் ஜெயத்தை கொடுக்க வேண்டுமோ கொடுப்பார். ஹல்லேலூயா. யோசுவா பாருங்க, ஜெபித்து கர்த்தரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா ஜெபம் பண்ணி சூரியனுக்கு சந்திரனுக்கு கட்டளையிட்ட போது அப்படியே நின்றதுங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிற காரியம் எதுவும் தடைபடாது. நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான், கர்த்தருக்காக நம்ம நிற்கணும். அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. 2 நிமிஷம் மாஸ்டர், 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நீ பயப்படவே பயப்படாதீங்க. விழித்திருந்து ஜெபிங்க, ஜெபத்தில் விழித்திருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் உங்களுக்கு முன்னே போகிறார். உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார்.
உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மொத்த செய்தி மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சம்பவம் ஒரு நிமிஷத்தில் சொல்லி ஒரு சின்ன ஜெபமணி கடந்து போகிறேன். நீங்கள் தீ விரித்து போகிறது போல் பயந்து கலங்கிலாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் கர்த்தருக்காக தைரியமாக நில்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக சகலத்தையும் செய்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிற காரியம் ஒரு நாள் தடைபடாது. ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு ஹல்லேலூயா, ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு இங்கிலாந்து தேசத்துலேருந்து அமெரிக்கா தேசத்துக்கு ஒரு கப்பல் போகுது. 1800 ஒரு கப்பல் போகுது. அதில் நிறைய மிஷினரிகளும் நிறைய ஊழியக்காரங்க எல்லாரும் அவங்க பிரயாணமாக போகிறாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் இப்போ நல்ல தேவ பிள்ளைங்க எல்லாரும் உலக மக்கள் எல்லாருமே அந்த ஒரு உல்லாசமான கப்பல் அது போகிறாங்க. போகும்போது அந்த கப்பல் என்ன ஆகுது, இப்போ விபத்துக்குள்ளாயிடுச்சு. அந்த கப்பல் உடைய போகுது. எல்லாரும் மறிக்க போகிறாங்க. பயந்து கலங்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்து கலங்கி கூக்குரல்றாங்க. அவங்கவுங்க தெய்வங்களை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனால் ஒரு பையன் மட்டும் ஒரு 6-7 வயசு பையன் ஜாலியாக அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான், பால் அடிக்கிறான், குதிச்சு விளையாடுறான். அவனுக்கு பயமே இல்லை. அவன் பாட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்கான். அங்கே போனவங்க எல்லாம் அதில் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்குறாரு, தம்பி உனக்குன்னு பயமே இல்லையா? நம்ம எல்லாரும் மறிக்க போகிறோமே, கப்பல் உடைய போகுதுன்னு. எனக்கு நான் ஏன் பயப்படணும்? ஏன்னா அந்த கேப்டன் எங்கள் அப்பா தான். ஹல்லேலூயா. என்னை எப்படியாவது கொண்டு போய் அவர் கரை சேர்த்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தைரியமாக இருந்தான். அதுபோல் உங்கள் அப்பா உங்களுக்கு முன்னே போகிறார். ஹல்லேலூயா. பரலோக தந்தை உங்களுக்கு முன்னே போகிறார். உங்கள்கிட்ட அவர் எதிர்பார்க்க கொண்டு தான். நீங்கள் ஜெபத்தில் அவரை தேடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி விழித்திருங்க. ஹல்லேலூயா. ரெண்டும் ஒரே வசனம் போல இருக்கானா அதனுடைய அர்த்தங்கள் வேற வேற. நீங்களா டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது வேற. பரிசுத்தாவில் நிறைந்து ஆவியானுடைய சித்தத்தின்படி உங்களை அர்ப்பணித்து ஆவியானவரை என்னை நடத்தணும் முழுசாக உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. வரப்போகிற காரியங்கள், உங்கள் குடும்பத்துக்கு நடக்க போகிற காரியங்கள், இந்த தேசத்தில் நடக்க போகிற காரியங்கள், ஊழியத்தில் நடக்க போகிற காரியங்கள், சபையில் நடக்க எல்லாத்தையுமே பரிசுத்தாவில் உங்களுக்கு சொல்லிடுவார். ஏன்னா உங்கள்கிட்ட சொல்லாமல் அவர் எதையுமே இந்த பூமியில் செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணிங்க. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார்னு சொல்லி என் வார்த்தையை முடிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் பரலோக தந்தை, உங்கள் பரலோக பிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன் செல்கிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் எல்லா தடைகளை மாற்றுவார். சபையே, தேவ பிள்ளைகளே, நீங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க. நீங்க பயந்து வந்த காரியங்கள் உங்களுக்கு நேரிடாதபடிக்கு கர்த்தர் உங்களை காப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிற காரியம் எதுவும் தடைபடாது என்பதை விசுவாசத்தோடு நீங்க அறிந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு நீங்க அறிக்கையிடுங்கள். ஆளில நான் தைரியமா சொல்றேன், போன வருஷத்துக்கு நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை 2 மடங்கா கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை வழிநடத்துவதற்கு, உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு நன்றி நன்றி சொல்லுங்க. அற்புதங்களை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, அது போல ஆண்டவரே, இந்த வருஷ துவக்கத்தில் இப்படியாய் அறிக்கை அடிக்கிறோம். தேவர் நீங்க செய்ய நினைக்கிற காரியம் இந்த ஊழியத்தில் ஒரு நாளும் தடைபடாது. ஆண்டவரே, அந்த சபை கட்டுமான பணியில் இருக்க தடைகள் விலகட்டும். அந்த தேவைகள் பரத்திலிருந்து சந்திக்கப்படட்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும்.
செருபாபேலுடைய கரம் இந்த ஆலயத்திற்கு அஸ்திவாரம் இட்டது, அவருடைய கரமே அதை கட்டி தீர்த்தது என்று சொல்லும்படியாக இந்த வருஷம் முடிகிறதுக்கு முன்னதாக ஒரு அற்புதம் நடக்கட்டும். உங்க ஊழியருடைய கரங்களை பலப்படுத்துங்க, ஊழியரை ஆசீர்வதிங்க. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உங்க மகிமை தங்கி இருக்கட்டும். மகிமையான காரியங்களை செய்யுங்க. நீங்க அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.